இன்னைக்காக ஆண்டவரை பார்த்து கேட்டிருக்கிறோமா? என் வாழ்க்கை உமக்கு பிரியமா இருக்குதாப்பா? ஆமே. என் செயல்கள்லாம் உமக்கு பிரியமா இருக்குதாப்பா? இன்னைக்கு கொஞ்சம் போய் ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் உட்காந்து கேட்டு பாருங்க தனியா. ஆண்டவரே, உங்க பேரை சொல்லி கேளுங்க. நான் கொஞ்சம் பிரியமா உமக்கு இருக்கிறேனாப்பா? ஆமே. இந்த வருஷத்தின் கடைசி நாட்கள்ல நம்ம ஒரு சாமுவேலாய் இருப்போம். நம்ம ஒரு சாமுவேலாய் இருப்போம். ஆமே. அல்லேலூயா. மனுஷருக்கு பிரியமாய், தேவனுக்கு பிரியமாய் தோத்துறோம். நம்முடைய வாழ்க்கை மாறுவதாக. ஏன்னா நம்ம ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றும் கொண்டு போக போகிறதில்லை. இது நமக்கு தெரியும். இதை நம்ம சொல்லவே வேண்டியதில்லை. ஆனாலும் தோத்துறோம். இருக்கிற நாட்களில் ஸ்தோத்திரம், நாம் எவ்வளவு தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தோம், எவ்வளவு மனுஷர்களை நம்ம சம்பாதித்தோம் என்பதுதான் ஸ்தோத்திரம் முடிவில் நம்மளுடைய சொத்து. அல்லேலூயா, அல்லேலூயா. இதான் முடிவில் நம்மளுடைய சொத்து, இதான் முடிவில் நம்மளுடைய ஆதாரம். ஆமே, ஸ்தோத்திரம். ஆகவே அவன் பிரியமாய் நடந்தான், பிரியமாய் நடந்தான். ஒருவேளை நம்மளால் ஆண்டவருக்கும் பிரியமாக நடக்க முடியல, ஸ்தோத்திரம். சிலர் இருப்பாங்க, சிலருடைய பழக்க வழக்கத்தை மாற்றிக்கவே மாட்டாங்க. சிலருடைய அதாவது கெட்ட பாவ பழக்க வழக்கங்கள் மாறாது. ஸ்தோத்திரம். ஒரு குடிப்பழக்கம் மாறாது, ஒரு ஸ்தோத்திரம் போதை வஸ்துக்களுடைய பழக்கம் மாறாது, சில தவறான வார்த்தைகள் மாறாது, சவலான குணாதிசயங்கள் மாறாது, சிலருடைய ஸ்தோத்திரம் தவறான சுபாவங்கள் மாறாது. கர்த்தருக்கு பிரியமா ஆண்டவரே, உமக்கு பிரியமா மாறட்டும்பா, பிரியமா மாறட்டும்பா. நம்ம கேட்கணும், ஆண்டவர்கள் நம்ம கேட்கணும், ஆண்டவரே உமக்கு பிரியமா மாறட்டும்பா. சில நேரத்தில் ஒன்று நம்மளால் யாரு கூடயும் ஒத்து போக முடியாது, இல்லைன்னா நம்ம கிட்ட யாரும் ஒத்து போக மாட்டாங்க. அல்லேலூயா. நான் சொல்கிறது நல்லா புரியுதுங்களா? இது மனுஷனுக்கு பிரியமாக நடப்பது. ஒன்று நம்ம கூட யாரும் ஒத்து போக மாட்டாங்க, இல்லைன்னா நம்மளால யாருக்கிட்டையும் ஒத்து போக முடியாது. தோத்துறோம். இப்படி ஒரு நிலை இருக்குன்னா, இப்படி ஒரு நிலைப்பாடு இருக்குன்னா தயவு செய்து நம்ம அதை மாற்றிக்கொள்ளணும். நம்ம சாமுவேலா இருப்போம். இன்னைக்கு அதை தான் ஆண்டவர் பேசுகிறார். நம்ம சாமுவேலா இருப்போம், நம்ம சாமுவேலா இருப்போம், நம்ம சாமுவேலா இருப்போம். ஆமே. எப்பா என் கூட யாரு கூட ஒத்து போக முடியலையே அப்படின்னு நமக்கே தெரியுதுன்னா, இன்றைக்கே உட்காந்து ஜெபம் பண்ணி இந்த ஆராதனையிலேயே உங்கள் மனசை நீங்கள் தோத்துறோம் திடப்படுத்தி கொள்ளுங்க. ஆண்டவரே, இல்லை என்கிட்ட யாருன்னா ஒத்து போகலன்னா, ஆண்டவரே என் கூட மற்றவங்களும் இணைஞ்சு வரமாட்டாங்களப்பா, இணைஞ்சு வரக்கூடிய ஒரு கிருபையை கொடுங்கப்பான்னு இப்போவே கேட்டு பெற்றுக்குங்க.